பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி சபிஷியன்ஸ். சரிங்களா? ஆ ஆ டைரக்டரி சபிஷியன் டைரக்டரிஸ்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த டொமைன்ல வர பார்த்தா சார். ஓகே. டைரக்டரிஸ் அப்படிங்கிறது ஃபோன் டைரக்டரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். ஸோ அதுதான் ஃபோன் டைரக்டரிஸ் தான் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி சபிஷியன்ஸாக மாறுச்சு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ம் நான் முன்னாடி வந்து ஃபோன் டைரக்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே ஃபோன் டைரக்டரி இருக்கும். அங்கே இருக்கிற மக்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக ஏதாவது ம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யாரையா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ம் 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 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் டைரக்டரிஸ் வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. யார்கிட்டயுமே அந்த மாதிரி புக்ஸ் யாருமே இப்போ நம்ம அவைலபிளாக பார்க்க முடியாது. ஆமாம். ம் ரைட். ஸோ இப்போ ஏதாவது ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஃபோனில் கரெக்டாக. ஆமாம். ப்ளஸ் வந்து ம் இப்போ கூகுள் மேப்ஸ் வந்துருச்சு. அதில் எல்லாமே ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ம் ரைட். ஸோ இப்போ ஆமாம். இந்த டைரக்டரி சபிஷன் சைட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சுலேகா. ஆமாம் சார். ம் ம் ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டரி சபிஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து நம்மகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு யாராவது ஒரு சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து டைரெக்டாக வந்து ஆஹ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சென்னையில் ம் யார் யாரெல்லாம் டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு அந்த ம் பிஸ்னஸை பற்றி கேட்குறவங்க கிட்ட அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ம் ரைட். ஸோ இதனால என்ன சார் உங்களுக்கு அப்படின்னா ஸோ இது ஒரு டைரக்டரிஸ் மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் கம்பெனிங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் டீல் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே ஒரு 10 to 5 நம்பர்ஸ் ஒரு 5 to 10 நம்பர்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அவங்க ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம வெப் டிசைனிங் கேட்டுச்சு அப்படின்னா நான் அதை உங்களுடைய நம்பரை ஃபஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே. ம் ம் ஸோ இப்படி தான் வந்து லீட்ஸ் நாங்கள் என்கொயரி பண்ணி எங்களுடைய வெப்சைட்ஸில் வந்து லீட்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த லீட்ஸை வந்து உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ ம் ம் அதுதான் மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, ம் குட். இப்போ வந்து டைரக்டரி சபிஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? டைரக்டரி சபிஷன்ஸு, கிளாசிஃபைட் சபிஷன்ஸு, சோஷியல் புக் மார்க்கிங் சபிஷன்ஸு, பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ், அப்புறம் வந்து சைட்டேஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமேவும். ம் ஆ இந்த 4 கான்செப்டும் ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ம் ம் இதோடைய நேம்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டைரக்டரி சபிஷன்ஸு, சோஷியல் புக் மார்க்கிங் சபிஷன்ஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ், கிளாசிஃபைட் சபிஷன்ஸ், சைட்டேஷன்ஸ். ஸோ ஆ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உள்ள கான்செப்ட் தான். சரிங்களா? ம் ம் இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். ம் ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ கமெண்ட்ஸில் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரீஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி செஞ்சு நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஆமாம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ ம் டைரக்டரி சப்மிஷன் சைட்ஸ் வந்து ரெடிமேட்ஸாக அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ம் அதில் ம் நீங்கள் டேரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ ம் டைரக்டரி சப்மிஷன் சைட்ஸ் 2023ன்னு போடுங்க.
இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோமா சார்? எஸ். போதும் 1 or 2 வெப்சைட் அதில் வந்து வெப்சைட்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பெய்ட் ஆக்டிவ்ஸாக நீங்கள் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு பே பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் விட்டுட்டு ப்ரீ சபிஷன் செட் ஆக்டிவ்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேட் பண்ணுவாங்க. டைரக்ட் சப்மிஷன் 1 week to 10 days ஆகும், சரிங்களா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, மேலே போங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் த யூஆர்எல்னு இருக்கும், சரிங்களா? இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் பிஸ்னஸ். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அவனுடைய டோட்டலாக இருக்கும், சரிங்களா? ஸோ டு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி கிளிக் சப்மிட் லிங்க் டாப். ஓகே. ஸோ உங்கள் நம்மளுடைய பிஸ்னஸ் இதை பற்றி எஜுகேஷன் ஏதாவது இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். இதில் டேட்டா சப்மிஷன்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கேட்டகரிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் பிஸ்னஸோடைய க்ரோத் இருக்குது. ஸோ தப்பான கேட்டகரிஸில் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அவனே முதல்ல அப்ரூவல் பண்ண மாட்டான், சரிங்களா? ஸோ எஜுகேஷன் போட்டு இதை நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிங்க. இதில் கொடுக்கலாமா சார் கேரியர்? கோச்சிங் சென்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும் இல்லையா? இல்லை. சரி, ஓகே, கொடுங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இ-லேர்னிங் ஒன்று கொடுங்க. இது ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிறத காமிக்கிறா சார்? ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் ஆனது தான் உங்களுக்கு காட்டுறாங்க. அதை ஓப்பன் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் யூஆர்எல் இருக்குது, லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே இருக்குது, பார்த்தீங்களா? இமேஜோட கொடுத்துருக்காங்களா? ஸோ யூஆர்எல் உங்களுடைய மற்ற டொமைன்ஸோட யூஆர்எல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு இது ஒரு பேக்லிங்ஸ் கிடைச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேக்லிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு வெப்சைட்ல தானே பேக்லிங்ஸ் நமக்கு வருது, யூஆர்எல்ல பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்லிங்ஸ் நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த செஷனு, டேட்டா சப்மிஷன் செஷன், சரிங்களா? இப்போ கமெண்ட்ஸ் மூலியமா மற்ற வெப்சைட்ஸ்ல கமெண்ட்ஸ் மூலியமா எடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ப்ளஸ் வந்து டேட்டா சப்மிஷன்ஸ், சைட்டேஷன்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே மற்ற சைட்டேஷன்ஸ் உள்ள சைட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பேக்லிங்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதை சப்மிட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ சப்மிட் யூஆர்எல் கொடுத்தீங்களா? வச்சா நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இல்லையா சார்? சப்மிட் எ சைட்னு மேலே இருந்துச்சு இல்லையா? அதான் இதை கொடுத்தா இல்லை கீழே பேக் போங்க. இதுலயே கேட்டகரிக்கு மேலே பாருங்க. சப்மிட் சைட். ஸோ இது உங்களுடைய யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணுங்க, உங்களுடைய யூஆர்எல். டைட்டில் கூகுள் க்ளவுட் ட்ரைனிங் போடுங்க. இதை போட்டுக்கலாம்ல சார்? டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம்.
இல்ல ரெக்கார்ட் ஃபீல்டு இல்ல தானே? என்ன சொல்றீங்க? அட்ரஸ் ஏன் அவங்களுடைய கோர்ஸ் இன்ஸ்டியூட் அட்ரஸ் நீங்க கொடுங்க. வெறும் கோர்ஸ் ஜெட்னு போடுங்க, அவங்க அட்ரஸ் வந்து மேப்ல வரும். மேப்ல செக் பண்ணுங்க, வெறும் கோர்ஸ் ஜெட்னு போடுங்க. இல்ல கான்டாக்டர்ஸ்ல வரும். லோட் ஆகலையா? எடுத்து ஓகே. இந்த கமெண்ட் டு எடிட்டர் இது தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதை காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. வாட் இஸ் த வேர்ட் இன் த ஃப்ரேஸ்? ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. கேப்சா என்னென்னமோ இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் ஃபார்ம்ன்ற அதை கிளிக் பண்ணுங்க. எது சார்? இந்த ரிசல்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண, அதை கிளிக் பண்ண வரலையே. இதோட மீனிங் போடணுமா சார்? இல்லை அவன் ஃப்ரேஸ் என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட்ல அந்த இது இருக்குல்ல, இப்போ நக்ஸோ அப்படி அதை கொடுத்து பாருங்க. இல்லை இப்போ ஃப்ரேஸ்க்கு அப்புறம் இருக்கிற வேர்டை அந்த வெப்சைட் போங்க. இது மட்டும் கொடுத்து பார்த்துட்டேன் சார், அது வரல, எரர் தான் காமிக்கும். வரலையா? வரல சார், எரர் தான், மறுபடியும் இதே ராங். டிரான்ஸ்லேட்டர் போடுங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போடுங்க. இந்த இதை கொண்டு போய் அங்கே டிடெக்ஷனில் போடுங்க. இல்லை 9th வேர்டு ஒன்று தானே சார் கேட்குது, இது மட்டும் போடுவான்? ஃபுல்லாக போடுங்க. 9th வேணா போட்டுடலாமே, போட்டு விடுங்க. அதை அது தேவையில்லை. வரலையா? ஃபர்ஸ்ட் இப்போ அதே மாதிரி தானே ஃபர்ஸ்ட் வேர்டு கேட்டுச்சு, நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா வரலையே. இல்லை நீ 9th விட போடுங்க, மறுபடியும் செக் பண்ணுவோம். ஸ்பேஸ் இல்லாமல் போடுங்க.
ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ரீ பேமெண்ட்னு வருதா? லிஸ்டிங். ஆமா ஆமா. ஏதோ ஃப்ரீ லிஸ்டிங் ஏதோ ஆப்ஷன் கொடுக்கலையா அவன்? இல்ல நம்ம டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருந்தோம்ல, அங்கேயே மேல போட்டிருந்தாங்க. ஓ அப்படியா? ஓகே. ம். ஸோ இது வந்து $50 கேட்குறான். இந்த மாதிரி தான் வந்து ம். ஃப்ரீலையும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். வேறு வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களா? இதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து மறுபடியும் நம்ம ரீட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீ அப்படின்னு போட்டு ஃப்ரீ டேட்டா சப்மிஷன் சைட்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா உங்கள் வெப்சைட்ஸ் நிறையா காட்டும். ம். ஸோ டொமைன் அத்தாரிட்டி கேட்குறாங்களா? டொமைன் அத்தாரிட்டி ஒரு 30, 10, 17லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்ல வெப்சைட்ஸ் தான். அதை ம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிஃபைடு ஆட்ஸ் உள்ள வெப்சைட்டு. சரிங்களா? போஸ்ட் அண்ட் ஆட்னு இருக்கும். ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறம். ம். ஸோ மோஸ்ட்லி ஆட் பிளாக்கர்னு ஒன்று இருக்கும். ஆட் பிளாக்கர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த தேவையில்லாமல் ஒரு ஆட்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாது. ம். வேற சைட் பார்க்கலாம் சார். ம். இது கமெண்ட்ஸ் மாதிரி தான். நீங்கள் 10 வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்று தான் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பல எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸுக்காக கீழே ஓடுற அந்த ஆட்ஸுக்காக தான் வெப்சைட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ம். ம். இதோ இங்க இருக்கு பப்ளிஷர். ம். இல்ல எது ஆட் எது கண்டென்ட்டே தெரியல. கேட்டகரி ஆமாம் கரெக்டாக அதுதான் பெரிய சேலஞ்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஆடு பிளாக்கர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வராது சார். சரி மோஸ்ட்லி அது எக்ஸ்டென்ஷனா சார்? அது எக்ஸ்டென்ஷன் ஆடு பிளாக்கர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆடு பிளாக்கர் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. குரோம் எக்ஸ்டென்ஷன். ம். ஓப்பன் ஆகுதா? இப்ப அது போட்டோன்னே எல்லாமே போயிடுச்சு. லவ் ஆட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆட்ஸ் டைம். சரி நீங்கள் வேறு வெப்சைட் ஓப்பன் பண்ணு டாக்டர். ம். எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. வேறு அடுத்த வெப்சைட் போங்க. இது என்ன சார் எல்லா பேஜ்லயும் இது வருது? ஆக்சுவலாக அவங்க வெப்சைட் வச்சிருக்கிறதே இதை ஷோ பண்ணுறதுக்காக தானே. இண்டிவிஜுவல் கொடுங்க. ம்.
இப்போ கரெக்டு தான் கரெக்டு. நீங்கள் பிஸ்னஸ் தான் கொடுக்கணும். கரெக்டு தான். நான் இண்டிவிஜுவல் கூட எனக்கு ஷோ ஆச்சு. ஓகே. ம். எஜுகேஷன் ட்ரைனிங். கரெக்டு தான் கொடுங்க. சப் கேட்டகரி ஹெல்த் கேர்னு இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக் பாஸா? ம். இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா அதே மாதிரி தான் இதுவும். இதே அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்க. ம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி குரோம்லேயே 2-3 டைம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுவே சேவ் ஆகிடும். டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ம். ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிடும். இதுவுமே பிரைஸ் தான் போல. என்னங்க? பிரைஸ் கேட்குது. $150 கொடுங்க. பிரியான்னு கொடுங்க. பிரியா. நோ இது அவங்களோட மார்க்கெட்டிங் இமெயில் கேட்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்க? என்ட்ரு இங்கிலீஷ் பேமெண்ட்டுக்கு இது வந்து நாட் ஓகே. உங்கள் மெயில் கொடுங்க. உங்கள் நேமே கொடுத்துக்கோங்க. ஓகே. காண்டாக்ட் நம்பர் அவங்க நம்பர் கொடுங்க. 999 4408 109. இது வேண்டாம்ல சார்? வீடியோ இது வரும். தேவையில்லை. வீடியோ கால்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அடுத்து உங்களை ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா லிங்கும் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இது வரைக்கும் தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு போங்க. ரெக்கமெண்டடாக மட்டும் கொடுங்க. சரியா? பட் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ம். ஸோ ஆட் இமேஜ்னு வருதுல்ல, அவங்க வெப்சைட்டில் ஒரு இமேஜ் ஏதாவது அந்த இமேஜ் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதா சார்? கூகுள் க்ளவுட் ட்ரைனிங் இமேஜ் இருக்குல்ல, இது அதை இமேஜ். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் சேவ் பண்ணுங்க.
ஒரே ஒரு செகண்ட். என்ன சொல்றது? யுவர் லிஸ்டிங் ஹஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் ரிவ்யூட். ஓகே. இப்ப அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து மெயில் வர ஆரம்பிச்சுரும். உங்க மெயில் செக் பண்ணுங்க. சப்மிட்டட்ன்னு ஏதாவது மெயில் எதுவும் வந்திருக்கா? இல்ல சார். ஓகே. ஸோ ஒரு 1 வீக் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சப்மிஷன்ஸ் எப்பவுமே அப்ரூவல் பண்றதுக்கு 1 வீக் டைம் எடுத்துப்பான். ஸோ அப்ரூவல் ம், ம், ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா மெயில் வரும். ஸோ அதோட லைவ் யூஆர்எல்லோட உங்களுக்கு வந்து மெயில் வரும். சரிங்களா? இப்ப ம், நீங்க ம், டைரக்ட் ம், சப்மிஷன் சைட்ஸ் நீங்க எடுத்தீங்க இல்லையா? அதே ம். மாரி சைட்டேஷன் சைட்ஸ்ன்னு அடிங்க. கூகுள்லயா சொல்றீங்களா சார்? கூகுள்ல. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். எஸ், எஸ். இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த ஃபோர் ஸ்கொயர்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வெப்சைட்ஸு. இதெல்லாம் ம், கொஞ்சம் ஆல்ரெடி உங்க வெப்சைட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். whitepages.com போங்க. சைன் அப் பண்ணிக்கோங்க. சரி, சிம்பிளா தான் நம்ம போய் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சப்மிட் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம என்ன பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து போய் நம்ம சப்மிட் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் ம். டிஃப்ரெண்டா தான் இருக்கும் கொஞ்சம் வெப்சைட். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். சரிங்களா? ஆ ஓகே. இதை எடுத்துருங்க. இது விட்டுருங்க சைன் விட்டுருங்க. அப் ஜஸ்ட் ஆகும். ஒரு ஆமா ஆமா. இந்த எடுக்கலாம் சார். இன்சைடு. வேற வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. இது வந்து பிஆர் சைட்டேஷன்ஸ் இது தேவையில்லை. வேற வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. இதுவும் யூஎஸ்ஏ இல்ல பிசினஸ். யூஎஸ்ஆ இருக்குது. சென்னை இது இந்தியான்னு போடுங்க. இது எல்லாமே அதோட வெப்சைட் தான். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா சார்? ஃபேஸ்புக் இதெல்லாம் தெரியும் இல்லையா நமக்கு? இதெல்லாம் வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் சைட்ஸ் கிடையாது. கீழே வாங்க. ம். இந்த எல்லோ பேஜஸ் ஓபன் பண்ணுங்க. எல்லோ பேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ இதுதான் முத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் முத ஆரம்பிச்ச சைட்டேஷன் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ம். சிங்கப்பூர்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத இவனே வந்து ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் சைன் அப் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு டேட்டா சப்மிஷன்ஸ் தான் என்ன, உங்களுக்கு சைட்டேஷன்னா என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுது இல்லையா? புரியுது சார். ஓகே. நம்ம அங்க லிங்கா எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்க வேற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
இந்த ஜிப் கோடு வேலிட் இல்லைன்னு அர்த்தம் சார். மேபி யூஎஸ் கோட்ஸ் மட்டும் தான் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இல்லை உங்களோட இதை டிடெக்ட் பண்ணுறாதான்னு தெரில. ஓகே, வேறு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஹப்ஸ்பாட் வேணாம், இது வந்து ஜஸ்ட் இதுதான், இது வராது, இதில் வராது, வேற போங்க. ஸோ நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது மாதிரி தான். இப்போ justdeal.com போனீங்கன்னா அது கண்டிப்பாக அதில் போட முடியும். நீங்கள் 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போட முடியும், இந்த வெப்சைட்டில் போட முடியாதுன்னு உங்களால் அனலைஸ் பண்ணி டக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி இப்போ எல்லா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதில் நம்மளால் போட முடியும்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை பண்ணி அதில் ஓப்பன் பண்ண மாட்டீங்க அடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு. சரியா? ப்ளஸ் ஒரு செட் ஆஃப் வெப்சைட்ஸை வந்து ரெடி பண்ணிட்டே வரணும். நம்ம இந்த வெப்சைட்ஸ்லாம் அப்ரூவ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஜாப்ல இருக்கும் போதே நம்ம வந்து அப்ரூவ் நம்ம பேசிஸை வந்து எடுத்துட்டு கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஜிப் கோடுங்கிற ஒரு இடத்துல எல்லாமே வந்து யூஸ் ஆகாது, நம்மளோட இதை யூஸ் பண்ண முடியாது. அவனும் வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து சைட்டேஷன்ங்கிறது வந்து யூஎஸ்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் லிஸ்டிங்கை அவங்க சைட்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதனால தான் அந்த யூஎஸ் சைட்ஸ் மோஸ்ட்லி வருது. @gmail.com போட்டுக்கோங்க. லிஸ்ட் அண்ட் யுவர் சைட்ஸ் பாருங்க, பேக் போங்க, லிஸ்ட் யுவர் பிஸ்னஸ் லிஸ்ட். மொபைல் நம்பர் அவங்களோட நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இதுவும் அவங்க வந்து அவங்க பண்ணியிருப்பாங்கப்பா. சரிங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இது சுலேகா இதெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இதெல்லாம் பண்ணனா நமக்கு வந்து பேக்லிங்ஸ் கிடைக்க வேண்டிய விஷயம் தான். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து வெல்விஸ்ட் சைட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நியூ வெப்சைட்டாக வருதுன்னா நீங்கள் இதில் எல்லாம் போய் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி சப்மிஷன்ஸ் ஒன்று இருக்குது, சைட்டேஷன் சப்மிஷன்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ ஒரே நிமிஷம். பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸு, பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸ்னு போடலாம், இல்லாட்டி வந்து சைட்டேஷன்ஸ் நம்ம நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க, டைரக்டரி சப்மிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைடு சப்மிஷன், கிளாசிஃபைட் சப்மிஷன்ஸ் போடுங்க. கிளாசிஃபைட்ஸுங்கிறது இமேஜ் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இமேஜ் மட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தனியாக. 2023 எடுத்துருங்களேன், அதனால் வரலையா என்ன தெரியல. இந்தியாவே எடுத்துருங்க. இந்த 600 அப்படி சொல்கிறாங்களா, ஒரு 100 அந்த மாதிரி டாப் 10 100 டாப் 100 அந்த மாதிரி இதான் மட்டும் ஓப்பன் பண்ணி. ஏன்னா 600ங்கிறப்ப தேவையில்லாம் நிறைய சைட்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் பட்டனே இல்லையாம்மா? வேற பேஜ் போங்க.
ம். ஸோ மறுபடியும் இதே மாதிரி தானே நம்ம முன்னாடி ஒரு வெப்சைட் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமா சார், அதேதான். ஸோ நம்ம இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். ம். நமக்கே தெரிஞ்சிடும் பண்ணும்போது, இது ஆல்ரெடி பண்ண ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ம். நம்ம அதுக்குமே இமேஜ் கொடுத்தோம்ல சார். ஒவ்வொரு வெப்சைட் டிஃபரன்ஷியேஷன் தான். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம ஒரு பேக்லிங்க் எடுக்கிற கான்செப்ட் தான். அவ்வளோதான் நீங்கள் நினைக்கணும். டிஃபரன்ஷியேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போய் வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் வித் வெப்சைட்டோடைய, அதுதான் பேக்லிங்க்ஸ் நமக்கு. ஹலோ, கேக்குதா? இப்பதான் கேக்குது. சார் கேக்குது. ஓகே. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட டொமைனுக்கு தானே சார் பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட லிங்க்குக்கு பண்ணணுமா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக்லிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் வச்சிருக்கிற அந்த லிங்க்குக்கு தான். சரிங்களா? ஸோ அதனால் டேரக்டரி சப்மிஷன்ஸ் எல்லாமே உங்கள் லிங்க்குக்கே பண்ணலாம். பட் இப்போ இட் இஸ் ரெக்வயர்ட் சில வெப்சைட்ஸில் வந்து எனக்கு வந்து ஹோம் பேஜ் மட்டும் தனியாக கேட்பாங்க. ஹோம் பேஜ்னு கேட்டதானா நீங்கள் ஹோம் பேஜ் லிங்க் நீங்கள் கொடுக்கணும். ஹோம் பேஜ் லிங்க்கு அடிஷ்னல் யூஆர்எல்ஸ்னு கேட்பான். அப்போ மட்டும் நீங்கள் உங்களோட பேக் பேஜஸ் கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு வெப்சைட் டு வெப்சைட் இட் வில் பி டிஃபர். ஆனா இப்போ நம்ம பேக்லிங்க்கு கண்டிப்பா டொமைனுக்கு பண்ண முடியுமா சார்? என்னப்பா? இப்போ நம்ம இந்த யூஆர்எல்க்கு பண்றோம்ல, இது வந்து நம்ம ஆமாம், பர்டிகுலர் யூஆர்எல்க்கு தான் பண்ணணுமா? டொமைனுக்கு பேக் கிளிக் பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அதேதான் சார் கேட்குது. அதே தான். ஒரே நிமிஷம். உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள். சுலைக்கலாம் தான் அந்த ஈவெண்ட் எதுவும் வரல. எதுவும் இல்லை சார். மோர் கிளிக் பண்ணி ஸ்பேமில் அதை செக் பண்ணுங்கள். ஆமா. வந்திருக்கு பாருங்கள்.
இது ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் சார். ம் இதுதான் இப்போ. இப்போ ஒரு நிமிஷம் சொல்லிட்டுருங்க. ஸோ யூ கேன் எடிட் த ஃபாலோயிங் லிங்க்னு கொடுத்துருக்கானா, அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுடைய பேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீ ஏதாவது மாற்ற ஃப்ரேம் எடிட் பண்ணிக்கலாம் ம். நீங்கள். சரிங்களா? தென் வந்து சரிங்க. டெலீட் பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். சரியா? இதே மாதிரி தான் ஒரு மெயில் வரும் உங்களுக்கு. ஸோ யுவர் லிஸ்டிங் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் இட் ஹேஸ் பீன் லைவ்டுன்னு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து ஜென்ரேட் ஆகி நிற்கும். ஓகே, எரா கிளிக் பண்ணுங்க. அதுல என்ன ஆப்ஷன்ஸ் காட்டுறான் பாருங்க. இதில் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ்னு மெசேஜ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி இது அதை நீங்கள் எடுத்தோன்னே அதை எந்த லிங்க்னு பார்த்துட்டு அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ அந்த எடிட் போங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தீங்களே அது என்னாச்சு? அது முடிச்சிட்டாச்சு சார். சப்மிட் ஆயிடுச்சா? ஓகே. சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ நம்ம வந்து 3 சர்ச் பண்ணி பார்த்துருக்கோமா? ஆமாம் சார். சைட்டேஷன்ஸ் பிஸ்னஸ் லிஸ்டிங் சர்ச் பண்ணிட்டீங்களா? இல்லை, கிளாசிஃபைட் சப்மிஷன் சைட்டேஷன் பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸ்னு போடுங்களேன். பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸ். கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. ஹப்ஸ்பாட் போடாதீங்க, கீழே வாங்க. ஓகே, டாப் 100 ஃப்ரீ பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வெப்சைட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் அதே தான். சரிங்களா? பிஸ்னஸ் லிஸ்டிங் நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? இது ஏன் பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டேஷன்ஸு ஏன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா, யூஎஸ் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பண்ணும்போது சைட்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? அவங்க சில வெப்சைட்ஸில் வந்து யூஎஸ் கரங்க கூட தான் பண்ணுவாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் யூகே வெப்சைட்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். யூகே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? இந்தியன் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண மாதிரி டேட்டா சப்மிஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹெல்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு லிஸ்டிங் சைட்டு. சரிங்களா? இது ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பண்ண தேவையில்லை. பட் நியூ வெப்சைட்ஸ் எல்லாத்துக்குமே எதுலையுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி சார் நம்ம செக் பண்ணுறது? அவங்க பண்ணியிருக்காங்களான்னு சர்ச் பட்டன் எதாவது இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இல்லையே. ஓகே, கோர்ஸ் தட் ஹெல்ப்னு போடும். ஹெல்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுட் லிஸ்டிங் சைட் பாது. இதில் நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, இதில் கீழே வாங்க. இந்த வெப்சைட்ஸ் பாருங்க, ஆல்ரெடி பண்ண மாதிரி எது இருக்குன்னு பாருங்க. லோக்கல் கீழே வாங்க. லிஸ்டிங் சைட்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கானா பாருங்க. கீழே வாங்க. இது வேணாமா சார்? Foursquare. வேணாம். கீழே வாங்க. ஓகே, இந்த கீழே வருது பார்த்தீங்களா? businessworld.in, மகாராஷ்டிரா டைரக்டரிஸ், locanda.net இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் முன்னாடி இது எல்லாமே வந்து ஃபேமஸ் வெப்சைட்ஸ் தான். இப்போ நான் இதில் லிஸ்டிங் பண்ணனா இது ஒரு பேக் லிங்கா கவுண்டிங் வருமா சார்? இல்லை இது எப்படி பார்க்குறது நம்ம? இப்போ நீங்கள் இப்போதைக்கு லிங்க் லைவ் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டொமைன் மட்டும் நீங்கள் போடுவீங்க. சரிங்களா?
சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு யூஆர்எல் வருது பார்த்தீங்களா, அந்த இதை கொண்டு போய் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு டைரெக்டாக அவங்க மெயில் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அது அப்ரூவ்டு வெப்சைட்டு. இல்லை பெண்டிங்கில் போட்டிருக்கான், எதுவுமே டிலீட் பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுக்குறான் அப்படின்னா அது அப்ரூவல் ஆகலை, பெண்டிங்னு அர்த்தம். சரிங்களா? that's it. இது நியூஸ் மாதிரி. இதை க்ளோஸ் பண்ணுங்க, அடுத்தது போங்க. மோஸ்ட்லி வந்து கிளிக்கிங் வெப்சைட் சார், இந்த மாதிரி கிளிக்கிங்கில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இது இருந்தால் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது சார். ஆனா So எது இது சார் செக் ரொம்ப சர்ச் பண்ண இல்ல நான் சொல்றேன் இல்ல. உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது என்ன, இதை ஒரு 5 பண்ணுங்க. சரிங்களா? நான் உங்க லாஸ்டா